ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்பத ருக்ம ருக்ம வியாமோதஸ்தராணி திருநாய மேனே அஸ்வத் குரோர் பகவதௌஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமனேன மதன்பயானாம் ஆத்யஸ்லலே குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சகஸ்ர மகாத்வயப்பட்டநாத ஸ்ரீ பக்தி சேர குலசேகர யோகிவானாம் பக்திரான் திருணேனு பரகால எதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குச முனிம் பிரணதோஸ்மி நித்வம் குருமுகமனதீஸ்த்யத்த பிராணவேதான் அசேஷாம் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கம் ஆது காமஹா ஸ்வசர அமர வந்தியம் ரங்கநாதஸ்ய சேத்தே த்விஜகுலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. மின்னார் தடமதில் சூழ் வெள்ளி புத்தூர் என்றருகாள் தன்ன சொன்னார் கழற்கமலம் சூடினோம் உன்னால் கிழி அறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையின்றி சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய ஓதங்கள் ஓத்த விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஆழ்வார் எம்பெருமான் ஆச்சாரியன் தேசிகன் திருவடிகளே சரணம். மேலாதுங்கஸ்தன கிரிதடி சுப்தம் உத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சகசிரத் சித்தம் அத்யயா பயந்திகி ஸ்ரோஷ்டித்யாயாம் சிரஜி நிகிலதம் யா பலாத்கிருத்ய புங்கதே கோதாஸ்யை நமஹிதம் பூய ஏவஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. வணக்கம் நேயர்களே, தொடர்ந்து திருப்பாவை நோன்புல தனுர் மாசத்துல இன்னைக்கு நம்ம 5ஆம் நாள் பாசுரத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த 5ஆம் நாள் பாசுரத்துல கோதை என்ன பண்றான்னா கண்ணனை வாழ்த்தும் முறையும் அவனையுடைய அடையும் பலன்களையும் பற்றி நமக்கு சொல்றா. அதாவது பெருமாளை நம்ம எப்படி வாழ்த்தணும், அதனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு. பொதுவாகவே சொல்வா, நாராயணன்னா நன்ன அணிகலன்களை போட்டு நன்ன அழகா இருக்கிறவன். அப்புறம் நாராயணன் அப்படின்னாலே அவனை ஸ்துதி பாடணும் அப்படின்னா லௌகிகமா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள். அவனை வாழ்த்தின்றே இருக்கணுமா. இப்போ மனுஷா இருக்கும், நம்மள யாரான எதான சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆகா அவர் வல்லவர் வல்லவர் அப்படின்னு நிறைய நம்ம வடிவேலும் விஜயும் சினிமாவில் சொல்ற மாதிரி விட்டு விட்டா போட்டுட்டே இருப்போம் இல்லையா. ஒருத்தரை புகழ்ந்துட்டே இருந்தா, முசித்தி சொல்லிகிட்டே இருந்தா அவருக்கு பேரின்பமா ரொம்ப நன்னா ஃபீல் பண்ணுவார் இல்லையா. அப்படி அவர் நன்னா ஃபீல் பண்ணாருன்னா என்ன, நம்ம கேட்டதா அவர் கொடுப்பார். 10 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல 100 ரூபாய் கிடைக்கும். ஆனாப்பட்டவன் வல்லவன் கில்லவன்லாம் பேசிட்டாக்க. ஸோ மனுஷனை எப்படியோ நம்ம பேசி நம்ம காரியத்தை சாதிச்சுன்னு போறோமோ அந்த மாதிரி நாராயணனை கூட நம்ம வாழ்த்தலாம். மனிதர்களை வாழ்த்துற மாதிரி நாராயணனையும் வாழ்த்தலாம், நாராயணனையும் நம்ம ஸ்துதி பாடலாம் அப்படின்னு ஆண்டாள் நமக்கு காட்டி கொடுக்குறா, கோதை காட்டி கொடுக்குறா. நம்ம என்ன நினைப்போம், பெருமாள் கிட்ட போனால் எப்போ பார்த்தாலும் குறைகளை தான் சொல்லணும், எப்போ பார்த்தாலும் அழணும், எப்போ பார்த்தாலும் கேட்கணும், இப்படிதானே மனிதர்கள் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆண்டாள் அது கிடையாது. அவரும் உன்ன மாதிரி சாதாரண மனுஷன்தான், அவனையும் நீ இந்த மாதிரி ஸ்துதி பாடலாம், வயசு வித்தியாசம் பார்க்க வேண்டாம். நான் சின்னவன் ஆச்சே, நான் ஏழையாச்சே, நான் படிக்காதவன் ஆச்சே அப்படிலாம் நான் யோசிக்கவே வேண்டாம். நீயும் எந்த விதத்துலையும் உன்னோட சக நண்பர்களோட உன்னோட சக மனிதனோட நீ எப்படி பழகுவியோ
அதே போலவே இவனையும் பாவித்து இவனோடவும் பழகு அப்படின்னு இவனை பத்தின பெருமைகளையும் நீ சொல்லு அப்படின்னு நமக்கு காட்டி கொடுக்குறார். கண்ணனை வாழ்த்தும் முறையும் அவனால் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி, இப்போ வந்து ஒரு மனுஷனை வாழ்த்தினா 10 ரூபாய் கிடைக்கிறதுக்கு 100 ரூபாய் கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி பெருமாளை நம்ம வந்து புகழ்ந்தாலோ சுதி பாடினாலோ நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடை விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகந்தருவான் நின்றனவும் தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய் அப்படின்றார். மாயனை வண்ண வட மதுரை மைந்தனை என்ற அது என்ன? மாயனை வண்ண வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்றார். யமுனை துறைவன் யாரு? கண்ணன். வடமதுரை மைந்தன் யாரு? சாக்ஷாத் கல்லழகர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பரமேஸ்வரன் தான். அவன்தான் மதுரையில இருக்கான். பரமசுவாமின்னு பேர் அவருக்கு. நம்ம கல்லழகர்ன்றோம். அவருடைய பேர் வந்து பரமசுவாமி. அந்த பரமசுவாமியை பத்தி நம்ம பாடலாம். அந்த பரமசுவாமி யாருன்னா வேற யாரும் இல்லை, அவன்தான் கிருஷ்ணன், அவன்தான் கோவிந்தன், அவன்தான் நாராயணன் அப்படின்னு சொல்ற. யமுனை துறைவனே அப்படின்னா யமுனையில பிறந்தது யாரு? கண்ணன். யமுனையில வளர்ந்தது யாரு? கண்ணன். சோ அந்த கண்ணனை ஆயர் குலத்தில் தோன்றும் மணிவிளக்கை, ஆயர் குலத்தில் இடையர் குலத்தில் பிறந்தவன் யாரு? கண்ணன். அவன் எப்படி இருந்தான்? அந்த கலங்கரை விளக்கம் போல அவன் அனைவருக்கும் விளக்கமாக காட்சியளித்துக் கொண்டிருந்தான். அணிவிளக்கை. தாயை குடை விளக்கம் செய்த தாமோதரனை, யசோதை பெருமாளுக்கு உலகத்தை காட்டினவன் ஆகையினால் அவன் தாமோதரன். அந்த தாமோதரன் யாரு? ஸ்ரீமன் நாராயணன் தான். தூவமாய் வந்து தூமலர் தூவி தொழுது. இப்போ இங்கதான் முதல் 4 வரியில என்ன சொல்லிட்டானா, மாயனே வண்ண வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தில் தோன்றும் மணி விளக்கை தாயை குடை விளக்கம் செய்து தாமோதரனை அப்படின்னு அவனோட பெருமைகளை சொல்லிட்டா. அப்படின்னா ஸ்துதிய பாடிட்டா. ஒருத்தர்கிட்ட போனாக்க, சார் நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர் சார், நீங்க எப்படியெல்லாம் தான தர்மங்கள் பண்ணுவீங்க சார், உங்களோட சிம்பிளிசிட்டி எப்படி சார் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவனோட ஸ்துதியை வந்து பாடிவிட்டாள். இப்போ தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது அவனோட ஸ்துதியை பாடி அவனுக்கு எதை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறா. ஒருத்தரை போய் நம்ம என்ன பண்ணுவோம்? பார்க்க போனாக்க பூ பழம் வாங்கின்னு போவோம், எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு போவோம், அதான வஸ்திரங்கள் எடுத்துன்னு போவோம். அதெல்லாம் எடுத்துன்னு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்க வல்லவர் நல்லவர் அப்படி தான தர்மம் சொல்றவர்லாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி முதல்ல அவன் யாருன்றத சொல்லிட்டா, ஐடென்டிபிகேஷன். இப்ப என்ன சொல்றானா, கொண்டு போன பழங்கள் எல்லாம் கொடுக்கற மாதிரி இப்ப என்ன சொல்றா, தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது நல்ல மலர்களை எடுத்துட்டு போய் அவனோட திருப்பாதங்களை வந்து சேர்ப்போம், நல்ல திருத்துழாய அவன் பாதங்களில சேர்ப்போம், வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க அவனை பற்றின பெருமைகளை நல்ல நல்ல சோஸ்திரங்களை சொல்லுவோம், அவனை வந்து மனசால நன்னா வாயை விட்டு கண்ணை திறந்து அவனை பாற்று நல்ல ஒரு மனதார அப்படின்னா நல்ல வைப்ரேஷனோட அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அதோட கான்சியஸோட நம்ம வந்து அவனோட பாடல்களை வந்து பாடுவோம். அதனால வாயினால் பாடி மனதினால் செஞ்சுங்க அந்த ஸ்லோகங்களை சொல்லி மனசார நம்ம வந்து வேண்டிப்போம் பிரார்த்திப்போம், அதை கான்சியஸோட சொல்லுவோம். மனதார அப்படின்னா கான்சியஸோட சொல்லுவோம். போய பிழையும் புகுந்தருவான் நின்றனவும் தீயினால் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். நம்ம செய்த பாவங்கள் அனைத்தும் போயிடும். இந்த மாதிரி கான்சியஸா அவனை பற்றி ஸ்துதிகள் பாடி சோஸ்திர பாடங்களை பாடி நல்ல மலர்களை கொண்டு நம்ம அவன் காலடியில் சேர்ப்பித்தோம். ஆனால் எத்தனையோ ஜென்மங்களா நமக்கு இருந்த பாவங்கள் அனைத்தும் போய்விடும். எப்படி போகுமா? ஒரு தீயில வந்து நம்ம பஞ்சி போட்ட எப்படி நிமிஷமா அப்படியே பொசுங்கி போயிடுமோ, அதே போல நம்ம பாவங்கள் பொசுங்கி போய்விடும், நம்ம சாபங்கள் நீங்கிவிடும், நம்ம நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை விட்டு சென்று விடும். ஆகையினால் இதை நீங்கள் சொல்லுங்கள். உய்ய ஒரு வழி அந்த பெருமாளை அடைவதே, சரண்டர் டு ஒன் செல்ஃப் அப்படின்றத இங்க ரொம்ப அழகா காட்டிட்டு காட்டுற.
ஆச்சாரிய செயல்களை புரியும் வடமதுரை தலைவனும் தூய யமுனை நதிக்கரையில் வசிப்பவனும் இடையர் குலத்தில் அவதரித்தவருமான அழகிய விளக்கமான யசோதையோடைய பெருமையை தேடி கொடுத்தவனுமான தாமோதரன் கண்ணன் நாராயணனை நாம் பரிசுத்தமாக அணுகி நல்ல மலர்களை நல்ல திருத்துழாயை கொண்டு அவன் பாதத்தில் சேர்த்து வணங்கி வாயார அவனோட குணங்களை பாடி பின்ன கான்சியஸா மனத்தினால நம்ம தியானம் பண்ணி முன்பு செய்த பாவங்களை எல்லாத்தையும் போக்கிட்டு பின்வரப்போகி இனிமே நான் செய்யக்கூடிய பாவம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ ஜென்மங்களாக செய்த புண்ணிய பாவங்களையும் இனிமே நான் தெரியாமலோ தெரிஞ்சோ செய்யக்கூடிய பாவங்களையும் போக்கிட பஞ்சு போல பொசுங்கிட உன் திருநாமங்களே சொல்லுகின்றேன், இதை சொல்லி நான் நோன்பு இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லும். இப்போ இதுக்கு இன்னொரு ஒரு சின்ன கதையும் இருக்கு. ஒரு நாள் பட்டர் என்ன பண்ணாரா, ஆச்சாரியர் சிஷ்யர்களுக்கு திருப்பாவை காலக்ஷேபம் செய்து முடிச்சாராம். அப்போ அவருடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை அந்த சிஷ்யர்கள் எல்லாரும் வாங்கி சுவீகரிச்சுட்டாலாம். அப்போ அங்க பட்டருடைய தாயார் என்ன பண்ணாரா, அந்த ஸ்ரீபாதத்தை வாங்கிட்டாராம். அப்போ ஒரு சிஷ்யன் கேட்டாராம், தாயே இவர் உன்னுடைய பையன் தானே, நீ வயசுல பெரியவோ அம்மாவா வேற ஆயிட்டியே, உன்னுடைய பையனுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை நீ சுவீகரிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதற்கு அவர் பதில் சொன்னாலாம், சிற்பி தான் சிலையை வடிக்கிறான், பெருமாளை வடிப்பவன் சிற்பி தான், ஆனா அதுக்காக அவன் அந்த சிலையை வணங்காம போயிடுவானா? அதே போல என் மகன் தான், ஆனா ஆச்சரியமான திருப்பாவையோட காலக்ஷேபத்தை முடிச்சிருக்கான். காலக்ஷேபத்தை முடிச்சு நீங்க எல்லாம் அவனோட ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஸ்வீகரிக்கிறீங்கோ, ஆகையினால இந்த ஸ்ரீபாத தீர்த்தம் திருப்பாவையினோட ஸ்ரீபாவை தீர்த்தம், ஆகையினால் நான் சுவீகரிக்கிறேன் அப்படின்னு அந்த தாயார் சொன்னாலாம். ஆக மொத்த இந்த திருப்பாவை நோன்பு, திருப்பாவையை கேட்பது, இதெல்லாம் அவ்வளவு வசதி அப்படின்றதுக்காக தான் இந்த சின்ன கதை. இதனோட பொருள் என்ன சொல்லி பார்க்கலாமா? துறைவன் அப்படின்னா நெய்தல் நிலையத்துக்கு தலைவன் அப்படின்னு அர்த்தம். குடல் விளக்கம் அப்படின்னா வயிற்றில் தங்கியதன் பெருமையை விளக்குவது. தாமோதரன் அப்படின்னா வயிற்றின் மீது சிறு தாம்பு கயிற்றின் தழும்பினை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அதாவது யசோதாவுடைய புதல்வன். அந்த புதல்வனுக்கு எப்படி இருக்கும்னா, அந்த நஞ்சு கொடி அறுத்ததுனால நம்மளுடைய தொப்புள் கொடி அறிப்பட்டதுனால அந்த தொப்புளோடைய அடையாளம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அடையாளங்களை கொண்டவன். போய பிழை அப்படின்னா ஊழ்வினை, அதாவது பழைய பாபங்கள், கர்மா விளக்கம் அப்படின்னு அர்த்தம். போய பிழவை அப்படின்னா கர்மாவை விலக்கிக் கொள்வது, பாபங்களை விலக்கிக் கொள்வது அப்படின்ற அர்த்தம். இந்த அர்த்தத்தோட இந்த விஷயங்களை சொல்லி இந்த 4வது பாசரத்தை நம்ம எப்படி சொல்லலாம்? 3வது பாசரத்துல பருவங்கள் பொய்க்காமல் இருக்கணும்னா, 4வது பாசரத்துல மழையை வேண்டினா, 5வது பாசரத்துல என்ன சொல்றான்னா அந்த கண்ணனையே நம்ம வாழ்த்தணும், கண்ணனை மனதார தியானம் பண்ணணும் அப்படின்னு இந்த 5வது பாசரத்துல நமக்கு சொல்லியிருக்கா. பார்க்கலாம் 6வது பாசரத்துல என்ன சொல்றா அப்படின்னு. தொடர்ந்து பயணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபீட்பேக் கொடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி சேஷாத்ரி.